வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி சூப்பரான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் வந்து 2 துண்டாக எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க முள்ளை மட்டும் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து தேவையான அளவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட போகிறேன். நம்மளுடைய புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சப்பழ சாறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து உதிர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறது. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து நீங்கள் நல்லா கையிலே பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா மசாலா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பீசஸில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மசாலா வந்து படுற மாதிரி அதில் நல்லா வந்து தடவி விடுங்க. சைட்லேயும் வந்து நீங்கள் மசாலா வந்து நல்லா வந்து இது மாதிரி தடவி விடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற அந்த மீன் துண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மசாலா வந்து தடவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லா துண்டுகளுமே மசாலா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். வாங்க, இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். அது வந்து மசாலா வந்து நம்மளுக்கு உதிராமல் இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஃப்ரையிங் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு சூடாகி வரட்டும். ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை, இதுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கேன் அந்த மீன் துண்டுகளை வந்து இதில் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ஒமேகா 3ன்றது எவ்வளோ ரொம்ப ரொம்ப தேவையான சத்து. அது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவும் தேவை. ஃபிஷ் வெரைட்டிலே இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வஞ்சர மீனை விடவே இதோட மீனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போது இது அனதர் சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃபிஷ் வந்து எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் வந்து நம்மளுக்கு அந்த எண்ணெயில் அந்தளவுக்கு போகாமல் நல்லா அந்த கோட்டடாகவே வந்து நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரையில் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், லோவாகவும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் வந்து ஆகுது. நல்லா 2 சைடுமே திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் குக் பண்ணால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மீன் வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இது தனியாக வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சால்மன் ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனியனோட சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.